அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜி மிகுந்த நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளை நம்ம தவறவிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம திரும்பியும் ஓராண்டு காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நமக்கு ஏஞ்சல் டே இருக்குது. அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படிங்கும்போது அதை நம்ம ஏஞ்சல் டே, மேஜிக்கல் டே, மிராக்கிள் டே அப்படின்னு சொல்வதுண்டு. இது பார்த்திங்கன்னா எல்லா மாதத்துலேயுமே வரும். அந்த தேதியும் மாதமும் ஒரே எண் வருது, எல்லா மாதத்துலேயும் தான் வரும். ஆனால் எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜூன் மாதம்னு எடுத்துக்கோங்களேன், இதில் 6 அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? அடுத்து இப்போ ஒரு அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10 அப்படின்னு வரும். அடுத்து டிசம்பர் எடுத்துட்டும் போது 12 அப்படின்ட்டு வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 10 12 இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் வேறு வேறு. இப்போ 10ங்கும்போது 1 வேறு 0 வேறு, இந்த மாதிரி தான் நமக்கு நம்பர் வேரி ஆகுது. 6 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் டிஜிட் நம்பர் வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11 அப்படின்னு வருது. அதாவது 1111 அப்படின்னு பார்க்குற அந்த 4 நம்பருமே சேம் நம்பராக இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அப்படிங்கிறதுனால தான் கேலண்டரில் கூட இதை இன்ஃபினிட்டேசியம் டே அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த 4-1 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, தலைமை பண்பு, ப்ராக்ரஸை குறிக்குது. அதாவது ஒரு முன்னேற்றத்தை குறிக்குது. நம்ம இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டேஜ் நமக்கு நல்ல மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெஷலான டே ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 11 மணியிலிருந்து 11 நிமிஷம் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காலையில் 11 மணி 11 நிமிஷத்துலேருந்து 11 மணி 12 நிமிஷம், ஒருவேளை அந்த டைமை மிஸ் பண்ணவங்க நைட்டு வரக்கூடிய 11 மணி 11 நிமிஷத்துலேருந்து 11 மணி 12 நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு இரவு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் பர்டிகுலராக அந்த ஒரு நிமிஷம்னு பார்த்திங்கன்னா, அது கோல்டன் மினிட். நமக்கு தினமுமே இந்த கோல்டன் மினிட் வரும். இந்த ஏஞ்சல் டேயில் வரக்கூடிய கோல்டன் மினிட் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்துருந்தேன். மற்றபடி இன்று இரவு 12 மணி வரைக்குமே நமக்கு இந்த ஏஞ்சல் டேவானது இருக்குது, சரிங்களா? அதனால் 11:59 வரைக்குமே இந்த சேர்க்கை நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இரவு 12 மணிக்குள்ளார ஒன்று எழுத சொல்லியிருந்தேன். 11 முறை எழுதுனீங்கன்னா போதும், கண்டிப்பாக 11 நாட்களுக்குள்ளே உங்களுடைய விருப்பம் நிறைவேறும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் நான் மேலே சொன்ன 2 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து ஏதாவது ஒரு மெத்தடையாவது ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய அடுத்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான். இப்போ நேற்று சொல்லியாச்சு, இன்றைக்கி காலையில் பதிவில் எழுத சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுன்னு பார்க்கும்போது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஏன்னா தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதை வச்சு நம்ம நல்லது சொன்னால் நல்லது நடக்கும், கெட்டது சொன்னால் கெட்டது பழிச்சிடும். அதனால் நம்ம எப்போதுமே நீர்கிட்ட பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடுக்கு நமக்கு ஒரு டம்ளர்லேயோ பாட்டில்லையோ தண்ணீர் தான் தேவைப்படுது. குடிக்கிற தண்ணீராக இருக்கணும். மேலும் இந்த மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்குறீங்கும் போது அப்பவும் நீங்கள் செய்யலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் செய்யலாம். நோ ரூல்ஸ் அண்டு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஓகேங்களா? எந்த ஒரு விதிமுறைகளுமே இதுக்கு கிடையாது. இதுக்கு நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீரோ பாட்டில்லையோ சொம்புலையோ தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயுமே பேசாதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. அதே போல் 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. எதுக்காக இதை பண்ணுறோன்னா, நம்ம மனசு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும், நல்ல ஒரு சேஞ்சஸ் உண்டாகும். அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் டெய்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. பாட்டில் வச்சுருக்கிறவங்க பாட்டில்லையும் நீங்கள் இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த்து ஃபேஸிங்
கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் மனசில் எந்த ஒரு குழப்பமோ சந்தேகமோ வருத்தமோ எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் டேவை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லும். இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் வந்து இருக்கணும். இது வந்து சொன்னால் நடக்குமா, இதெல்லாம் உண்மையாக, அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், நாம் அது மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. நாம் அது மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அது கொடுத்துரும். நீங்கள் இறை வழிபாட்டை சரியாக பண்ணலினா கூட பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அதனால் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வந்து நடக்கணுமோ அதை வந்துட்டு நீங்கள் தண்ணீர் கையில் வச்சுட்டு கேட்கணும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல வேலைக்கு எடுத்து விட்டதுங்கிறத ஒரு 11 முறை சொல்லுங்கள். இல்லை காசு வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுக்கு வந்து சந்தோஷமோ அந்த பணம் இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி சொல்லுங்கள். ஒரு 10 லட்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நல்ல வேலை கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு, இல்லை இப்போ நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இது மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பணம் தான் உங்களுடைய மோட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் 11 முறை சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட். ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட். ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட். இது வந்து நம்ம சேனலில் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறது நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். சரி, இவ்வளோ பெருசாக இருக்குது எங்களால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, ஐ ஆம் ரிச் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தையை சொல்லுங்கள். ஐ ஆம் ரிச், நான் பணக்காரன். சரிங்களா? ஐ ஆம் ரிச் இதை வந்துட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா ஐ ஆம் அ மில்லினியர். ஐ ஆம் அ மில்லினியர். ஐ ஆம் அ மில்லினியர், நான் கோடீஸ்வரன் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ பண தேவை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். ஐ ஆம் ரிச், இல்லைன்னா ஐ ஆம் அ மில்லினியர், ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட். இந்த 3ல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். மற்ற தேவைகள் இருக்குதுங்கிறவங்க அந்த விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி பாசிட்டிவாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 11 முறை சொன்ன பிறகு அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி அப்படியே இமேஜினேஷன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிங்க. இப்போ டம்ளரில் வச்சுருக்கிறவங்க அப்படியே வந்து குடிச்சு முடிச்சிடலாம். ஒருவேளை பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறவங்க நாள் முழுமைக்கும் இதை குடிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மற்ற நாட்கள் மாதிரி இல்லை, இந்த நாள் ரொம்ப ரொம்ப எனர்ஜி ஊட்டப்பட்ட நாள். அதனால் யாருமே வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லும். அவங்களுடைய விருப்பங்கள் யாவுமே வந்து நிறைவேறும். நான் முன்னாடியே சொன்ன பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி இதையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.